கண்பானவர்களே, இந்த நாளும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய் உணர்த்தின வசனத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் பேசும்படியாய் உணர்த்தின வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 24வது வசனம். உன் மீட்பெரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். ஆமென். என கண்பானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை நாம் தியானித்து நாம் ஜெபித்து நாம் கடந்து செல்லலாம். என கண்பானவர்களே, இந்த 44வது அதிகாரம் 24ஆம் வசனம் நடுப்பகுதியில் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அருமையான ஒரு வசனங்க. நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஆமென். அவரே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தராம். இந்த தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஆமென். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வசனம் பார்த்தீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். மனுகுலத்தை உண்டாக்கின ஆண்டவர், மனுகுல மீட்புக்காக மனுஷனாய் வந்து இரத்தத்தை சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவர் சொல்லுகிறார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஒருவேளை நீங்கள் ஒரு புலம்பலோடு வந்திருக்கலாம், பிரச்சனையோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு செய்கிறேன்ப்பா. ஆமென். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்து. ஆமென். சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? இனி உங்களுக்குள்ளே பயம் இருக்காது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. உன் மீட்பெரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது. நம்முடைய மீட்பர் யாருங்க? ஜீசஸ். அவர் சொல்லுகிறார், உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். கண்பானவர்களே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஆமென். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நடக்குமா, இது நடக்காதா, இப்படி தான் நான் இருக்கணுமா சொல்லி நினைக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார், நான் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? இதை குறித்து அன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். படைத்த ஆண்டவர், தாயின் கருவிலை நம்மை உருவாக்கின தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு ஆண்டவர் என்னம்மா செய்யணும்? அண்ணாச்சி, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யணும்? அவர் சொல்றார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு என்ன செய்யணும்? உங்கள் சரீரத்தில் பலவீனமா? நம்புறீங்களா? அவர் நம்புறீங்களா? பைபிள் ஒரு மனுஷி உண்டுங்க. பைபிளில் அவளை குறித்து அவள் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நல்ல கவனமாக கேளுங்க. அவள் சரீரத்தில் உள்ள பலவீன நிமித்தம் அவளுடைய எல்லா பணத்தையும் வைத்தியரிடத்தில் கொடுத்து, பைபிள் சொல்லுது, சற்றும் கூட அவளுக்கு குணமடையலையாம். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சற்றோட, அண்ணாச்சி கொஞ்சம் கவனமாக கேளுங்க, சற்றுவோட குணமடையலையாம். தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவழித்து எல்லா பணத்தையும் வைத்தியர்கிட்டையும் மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தட்டையாக கொடுத்து கொஞ்சம் கூட பலவீனம் நீங்கலை. பாருங்க, ஆண்டவரை குறித்து கேள்விப்படுகிறாள். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன், அவர் மனிதனாய் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு, ஆண்டவர் சரி வஸ்திரத்தையாவது நான் தொடுவேன் என்று சொல்லி, ஏன்னா ஆண்டவர் பின்னாடி ஜனங்கள், ஏராளமான ஜனங்கள் போகிறாங்க. எப்படியாவது படைத்தவர் உலகத்தில் வந்திருக்கிறார். எல்லா மனுகுலத்தையும் உண்டாக்கின தேவன் மனிதனாய் உலாவி கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக அவருடைய வஸ்திரத்தில் வல்லமை உண்டு என்று சொல்லி ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டால், பைபிள் சொல்லுதுங்க, உடனே அவள் குணமானாள் என்று சொல்லி, வேதனை நீங்கி குணமானாள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. எனக்கு அன்பானவர்களே, அவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர், நீங்கள் விசுவாசித்து ஜெபித்து ஆண்டவரத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அதனால தான் இந்த வார்த்தை கொண்டு பேசுகிறார், நான் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். இதுக்கு மேலே என்னங்க வேணும் நமக்கு? அவரே எல்லாம் செய்வாராம். இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மனுஷனையும் நம்பாதீங்க, எந்த மனுஷியும் நம்பாதீங்க.
ஆண்டவர் சொல்றார், நானே எல்லாவற்றையும் செய்வேங்கிறார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஆமென். ஒரு மனிதன், உங்கள் சொந்தக்காரங்க, ஒரு மனிதன் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன்ப்பான்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. மனிதன் சொல்லுவான், செய்ய மாட்டாங்க. ஏசப்பா செய்வார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஏன்னா அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் மனதுருக்கமுள்ள ஆண்டவர். மனிதர்கள் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு இருக்கேம்மா, நான் எல்லாவற்றையும் நான் செய்கிறேம்மா அப்படி சொல்லுவாங்க, வாக்கு கொடுப்பாங்க. ஒரு சிலர் செய்வாங்க, அவங்களால செய்கிறதான் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஆமென். மனிதர்கள் வந்து அவங்களால செய்கிற உதவியை செய்வாங்க, வேணா பணம் கொடுப்பாங்க, உங்களுக்காக உங்களை ஆஸ்பத்திரி கூட்டு போவாங்க, வீட்டில் கொண்டு விடுவாங்க, இதுதான் அவங்களால செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் குணமாக்க முடியும். இதை யாரெல்லாம் நம்புறீங்க? கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். கிறிஸ்து உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கின தேவன், தாயின் கருவிலே உன்னை உருவாக்கின ஆண்டவர். நீ ஒவ்வொரு இடமா நீ அலைய வேண்டாம், ஏசப்பா உனக்கு சுகம் தருவானா. யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமென். அவர் ஆளக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஆமென். பிறவேங்க நம்ம வேறு இடத்துக்கு போகணும்? ஏன் மற்றவங்களை பார்க்கணும்? அவர் எல்லாவற்றையும் செய்கிறேங்கிறார். யோசித்து பாருங்க, பார்க்கலாம். பைபிளில் ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் கேட்பார், நான் உனக்கு என்னப்பா செய்யணும்னு கேட்பார். தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனுஷனை பார்த்து கேட்பார், நான் உனக்கு என்ன செய்யணும்ப்பா. ஏன்னா இவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அருமையான ஒரு வார்த்தை உண்டு. அவர் சொல்லுவாருங்க, ஆண்டவர் மனிதனாய் வாழ்ந்த நாட்களில் ஒரு மனுஷனை பார்த்து, நான் உனக்கு என்னப்பா செய்யணும்னு கேட்பார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். பிரிவிலே குருடனா இருக்கிறபடினால அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவனால் வேலை செய்ய முடியாது, வழி அருகே பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா 3 சுவிசேஷ புஸ்தகத்தில், யோவானை தவிர 3 சுவிசேஷ புஸ்தகத்திலே இருக்கு. 3 சுவிசேஷ புஸ்தகத்தில் நம்ம பார்க்கலாம். லூக்கா 18, மத்தேயு 21 இருக்கும்னு நினைக்கேன், மார்க்கு 9 இருக்கும்னு நினைக்கேன். இல்லை கவனமாக கேளுங்க. இந்த 3 சுவிசேஷ புஸ்தகத்திலையும் ஆண்டவருக்கு சுகத்தை கொடுத்தது குறித்து நம்ம பார்க்கலாம். பாருங்க, பிறவிலே குருடன், அவன் பிறவிலே குருடனாக இருக்கிறபடினால வழி அருகே பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்கள் அந்த ஏரியாவுக்கு போகும்போது, ஆண்டவர் எப்போ போனாலும் அவருக்கு பின்னாடி ஜனங்கள் அதிகமாக போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர் அற்புதங்களை செய்கிறார், அவர் வசனத்தை பேசி ஜனங்களை ரட்சிக்கிறார், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார், சாபக்கட்டுகளை நீக்குகிறார், பிசாசு பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அவருடைய வார்த்தை ஜனங்களை தொடுது, அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை அவங்களுக்கு மதுரமாக இருக்கிறனால, படைத்த ஆண்டவர் மனிதனாய் பூமிக்கு வந்ததுனால அவர் பின்னாடி ஜனங்கள் அதிகமாக போயிட்டே இருக்கிறாங்க. இவன் வழி அருகே பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறனால இந்த மனுஷனுடைய கால் நடைகள், அந்த சத்தம் அவனுக்கு அதிகமாக இருக்கிறபடினால இது என்ன என்று சொல்லி விசாரிக்கிறான். விசாரிக்கும் போது சொல்கிறாங்க, படைத்த ஆண்டவர் அவர் மனிதனாய் பூமியில் உலாவி கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட வியாதி அவர் குணமாக்குறாருங்க. அவர் குஷ்டரோகியெல்லாம் சுத்தமாக்குறாரு, செத்தவங்களை உயிரோடு எழுப்புறாரு, பிசாசு பிடியில் உள்ளவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறாரு என்று சொல்லி அவன் கேள்விப்பட்ட போது அவன் சொல்கிறான், ஆண்டவருக்கு பின்னாடி போய் அந்த குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், அந்த மனுஷர்களுடைய சத்தத்தை கேட்டு பின்னாடி போய் ஆண்டவர் எப்படி முன்ன போவார், நம்ம எப்படியாவது நம்ம கூப்பிடும்போது அவர் பதில் கொடுப்பார் என்று சொல்லி, இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுறான். ஆண்டவர் பின்னாடி வர்றவங்க அவனை அதட்டுறாங்க, ஏய் சத்தப்படாதப்பா, சத்தம் போடாத. இன்றைக்கு நம்ம சில இடத்துல நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு நிறைய இடைஞ்சல் வரும். அதே போல தான் சத்தப்படாதப்பா, இவனுக்கு தெரியுங்க இவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி தெரியும். உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாங்க? ஏசப்பா எல்லாவற்றையும் செய்வார், இவனுக்கு தெரியும். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி அறிந்து, என்னுடைய குருடுத்தனத்தை, என்னுடைய கண்ணை எப்படியாவது அவர் குணமாக்குவார், பார்வையடை செய்வார் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. இன்னும் அதிகமாக கூப்பிட்டானா. இவங்க அதட்ட இன்னும் அதிகமாக சத்தமாக கூப்பிடுறான், ஏசப்பா, இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுறான். என்ன நடக்கு தெரியுமா? போன ஆண்டவர் திரும்பி பார்த்து, நான் உனக்கு என்னப்பா செய்யணும் கேட்குறார். ஆமாம், ஏன்னா இவர் எல்லாவற்றையும் இவர் செய்வாராம். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்து. ஆமென். இவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தருங்கிறனால அவர் கேட்குறாரு, நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? மனிதர்கள் நம்புறீங்களே,
மனுஷர்களை நம்புறீங்களே, அவங்க உங்களை குணமாக்க முடியுமாங்க? எனக்கு அன்பானவர்களே, கல்வாரி சிலுவையிலே அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்து கொண்டார். அவர் தாமே சோதிக்கப்பட்டபடியால் அவர் சோதிக்கப்பட உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு தழும்பு நமக்கு சுகம், இயேசு கிறிஸ்துவுக்கு தழும்பு நமக்கு சுகம். இது யாரெல்லாம் நம்புறீங்க? நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேருங்க, பிளவுண்ட மலையே. நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒரு சொட்டு இரத்தம் இல்லாதபடி இரத்தத்தை சிந்தின ஆண்டவர். பிளவுண்ட மலையே, புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். உங்களை அவர் பாதுகாப்பாராம். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். ஆமென். பிளவுண்ட மலையே, புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவுண்ட மலையே, புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரீருள் சேதங்கள் அணுகாது பரமனை என் முன் தீபமாய் வாரும். பாரினில் காரீருள் சேதங்கள் அணுகாமல் பரமனை என் முன் தீபமாய் வாரும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அல்லேலூயா, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, அவனை அதட்டுறாங்க அந்த குருடனை. எப்பா நீ சத்தம் போடாதப்பா, சத்தம் போடாதப்பான்னு சொல்லி அதட்டுறாங்க. இவன் இன்னும் அதிகமாக கூப்பிட்டான். ஆண்டவர் திரும்பி பார்த்து, எப்பா நான் உனக்கு என்ன செய்யணும்ப்பா, ஏன்னா இவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஆமென். இது யாரெல்லாம் நம்புறீங்க? இந்த வார்த்தை உங்கள் ஆயுசு வரைக்கும், ஆண்டோடைய வருகை வரைக்கும் உங்களுக்குள்ளே கிரீச்சணும். கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், கிறிஸ்து என்னை எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், கிறிஸ்து எனக்கு எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அவர் தாங்க எல்லாவற்றையும் செய்ய முடியும். உனக்கு திருமணம் பண்ண கொடுக்க முடியும், உன்னை படிக்க வைக்க முடியும், உனக்கு வேலை கொடுக்க முடியும், உன்னை ஆசீர்வதிக்க முடியும், உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும், உன்னுடைய நோயை குணமாக்க முடியும், உன்னுடைய தரித்திரத்தை நீக்கி போட முடியும். ஆமீன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உன் குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும், உன் பிள்ளைகளை ரட்சிக்க முடியும், உன் கணவரை ரட்சிக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, குடும்பத்தில் குருடராக வாழ்ந்து கொண்டிருக்காங்களா? குடும்பத்தில் யாராவது குருடனாக வாழ்ந்து கொண்டிருக்காங்களா? ஆவிக்குரிய கண்கள் தெரியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களா? ஆண்டவர் திறப்பார். இது யாரெல்லாம் நம்புறீங்க? இங்கே என்ன நடக்கு பாருங்க. நான் உனக்கு என்னப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் பார்வையிடணும்ப்பா. அதுக்காக நான் ஓடி வந்திருக்கான். அதுக்கு தானே பின்னாடி கத்திட்டே வரான். அதுக்கு தானே ஜெபிக்கிறான் ஆண்டவரிடத்தில். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுப்பார். இது யாரெல்லாம் நம்புறீங்க? அண்ணாச்சி கொஞ்சம் கவனமாக கேளுங்க அண்ணாச்சி. உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். நம்ம எங்கே போய் அலையாண்டங்க, ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். சரீரத்தில் பலவீனமா, ஆண்டவருக்கு தழும்பு உங்களுக்கு சுகம். ஆமேன். கலங்காதீங்க. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கிற ஆண்டவர், அவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஆமேன். பாருங்க, அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் பார்வையடையணும். ஆண்டவர் சொல்கிறார், உடனே அவன் பார்வையடைந்தான்னு சொல்லி நான் வேதத்தில் நான் பார்க்கிறோம். அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் பார்வையடையணும், நீ பார்வையடைவாக என்று சொல்லி அவர் தொட்டு அவனை குணமாக்குறார். வேதம் சொல்லுது, அவன் ஆண்டவருக்கு பின் சென்றான் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, இப்படி தாங்க ஆண்டவர் அற்புதம் செய்வார். அதான் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்பர். இந்த வசனம் எங்கேயாவது மற்ற எந்த வேதத்திலேயாவது இருக்குமாங்க? பைபிளில் ஒரு அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அக்காமாரு, தங்கச்சிமாரு, பாட்டிமார் எல்லாரும் கொஞ்சம் கேளுங்கம்மா. ஆண்டவர் சொல்கிறாரு, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். இன்றைக்கி நிறைய பேர் நினைப்பாங்க தெரியுமா, என் கணவர் எல்லாவற்றையும் செய்வார், என் மனைவி எல்லாவற்றையும் செய்வார், என் பிள்ளைகள் எல்லாவற்றையும் செய்வாங்க. நல்லா கவனமாக கேளுங்கம்மா. ஏசப்பா மாத்திரம்தான் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஏன்னா அவர் பூமியை உண்டாக்கினவர், மனுகுலத்தை உருவாக்கினவர். அவர் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எனக்கு அன்பானவர். இன்றைக்கி நிறைய பேருக்குள்ளே என்ன தெரியுமா, நம்ம தந்திரத்தினால நம்ம கொண்டு போயிடலாம் நினைக்கிறாங்க. முடியவே முடியாதுங்க.
தோல்வியாயிரும். ஆமேன். நீதிமானுக்கு நினைக்கிற காரியம் நடக்கும். நீ இன்னும் நீதிமான் ஆகலை, நீ நினைப்பா நான் எல்லாவற்றையும் கொண்டு போயின்னு சொல்லி தோல்வி வந்துடும். ஆமேன். நான் கண்பானவர்களே, ஏன்னா நீதிமான் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வான் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பான். அதனால் அவன் விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் செய்வார். எனக்கு அன்பானவர்களே, தந்திரத்தோடு வாழாதீங்க, தோல்வியாயிரும் நம்முடைய வாழ்க்கையில். அவர் சொல்கிறார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நம்மளா எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஏமாந்துருவோம். இது யாரெல்லாம் நம்புறீங்க? கேளுங்க, வசனத்தை கேளுங்க, வார்த்தை கேளுங்க, இந்த நேரத்தை விட்டுறாதீங்க. நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஆமேன். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் ஆளக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள ஆண்டவர். நீங்கள் எல்லாம் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும். அண்ணாச்சி மாதிரிலாம் நீங்கள் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும். சொல்லுங்கள், ஏசப்பா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா, நீங்கள் தான் அற்புதம் செய்ய முடியும் ஆண்டவரே, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமேன். ஆண்டவர் தான் நமக்கு அற்புதம் செய்ய முடியும். அவர் தான் நம்மளை பாதுகாக்க முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, பைபிளில் ஒரு சம்பவம் உண்டுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் இருக்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் 12 அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். பேதுரு ஊழியம் செய்த நாட்களில் பேதுரு மூலமாக அநேக அற்புதங்கள் நடந்துச்சு. அப்படி தானே? பேதுரு வஸ்திரத்தெல்லாம் தொட்டு சுகமானாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரன், அவன் வசனத்தை போதிக்கிறவன், அவன் ஆண்டவரே அவனை தெரிந்து கொண்டனால அவன் மூலமாக அநேக அற்புதங்கள் நடக்குது. இது அன்றைக்கு யூத ஜனங்களுக்கு பிடிக்கலை. ஏன்னா யூத ஜனங்களுக்கு அன்றைக்கு இயேசுவை பிடிக்காது, அவரை பிடிக்காதுன்னொன்னே பேதுருவையும் பிடிக்கல. இன்றைக்கும் அதே போல் இயேசுவை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்களுக்கெல்லாம் அவருடைய ஊழியக்காரங்களை பிடிக்காது. தெரியுமா உங்களுக்கு? அது இயேசுவை பிடிக்காதவங்களுக்கு அவங்க ஊழியக்காரங்களை செய்யாது, பிடிக்காது. அதே போல் தான், நல்ல கவனமாக கேளுங்க, ஒருத்தருக்குமே அந்த அன்னைக்கு யூத ஜனங்கள் ஒருத்தருக்குமே ஏசப்பாவை பிடிக்கலை. அதே போல் பேதுருவையும் பிடிக்கலை. ஏன் பிடிக்கலை அப்படின்னா, இவன் கிறிஸ்துவை பரப்பிட்டு இருக்கனால, இவன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மையப்படுறதுனால பேதுருவை பிடிக்கலை. இதை அந்த ஏரோது ராஜா அறிந்து, ஏரோது ராஜா தான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆளுகை செய்கிறார். அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, எப்படியாவது யூதர்களை பிரியப்படுத்தணும் அப்படின்ட்டு பேதுருவை சிறைச்சாரில் பிடித்து அவனை கரெக்டாக அந்த பஸ்கா பண்டிகை நாள்களில் பேதுருவை எப்படியாவது கொலை செய்யணும். யூதர்கள் மத்தியில், யூதர்கள் பண்டிகை மத்தியில், அந்த பஸ்கா பண்டிகையில் அநேக ஜனங்கள் கூடுற நேரத்தில் எப்படியாவது இவனை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு பத்திரமா ஜெயிலில் பாதுகாத்து வச்சுருக்காங்க. யார? பேதுருவை. நல்ல கவனமாக. அவனுக்கு என்ன அப்படின்னா, பேதுருவை நம்ம கொன்னுட்டோம் அப்படின்னா யூத ஜனங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய எண்ணங்கள்லாம் பேதுருவை கொல்லணும்னு சொல்லி என்ன இருக்குது, இப்போ இதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம மெஜாரிட்டியாக இருக்கலாம் அப்படிங்கிறனால இப்போ இந்த ஓட்டுகளுக்காக அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தரையும் அதாவது பிரியப்படுத்துவாங்க, தெரியுமா? அதே போல தான் இவரும் இந்த ராஜாவும் என்ன செய்கிறார் அப்படின்னா, யூதர்களை பிரியப்படுத்தும்படியாக இந்த காரியத்தை செய்ய ஆயத்தமாக இருக்காங்க. யூத ஜனங்களும் அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பஸ்கா பண்டிகை நாளில் பேதுருவை எப்படியாவது எல்லா ஜனங்கள் மத்தியிலும் கொலை செய்வாங்க, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா பிசாசுக்கு அப்படி தானே தோணும். புரியுதா உங்களுக்கு? இப்படி நடக்கும்போது இன்றைக்கும் பாருங்கள், இன்றைக்கு பிசாசு நிறைய பேர் ஊழியக்காரன் விழுவான்னு சொல்லி தான் இன்றைக்கும் பிசாசு இருப்பாங்க. அதே போல தான் அன்றைக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது பாருங்கள், அதுக்கு முந்தின நாள் இரவில் தொடர்ந்து பேதுருக்காக ஜெபிக்கிறாங்க. என்றைக்கு பேதுரு சிறைச்சாலைக்கு போனாரோ அன்னையிலேருந்து, ஆண்டவரே பேதுருவை நீங்கள் விடுவீங்கப்பா, பேதுருவை விடுவீங்கப்பா, பேதுருவை விடுவீங்க ஆண்டவரே, பேதுரு ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, அவனை விடுவீங்கப்பா, உமக்கு ஊழியம் செய்கிறான் தகப்பனே, அவன் மூலமாக இப்படி நாமும் மைப்படு தகப்பனே, பேதுருவை விடுவீங்க தகப்பனே, அவன் சிறைச்சாலையிலேருந்து வெளியே வரணும் தகப்பனே என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் பேதுருக்காக ஜெபிக்கிறாங்க. அந்த கொலை செய்கிறதுக்கு அடுத்த நாள், அதுக்கு முந்தின நாள் இரவில் என்ன நடக்கு தெரியுமா? தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். இப்போ எல்லாருக்குள்ளே ஒரு கேள்வி, என்ன கேள்வி இருக்குது அப்படின்னா, ஏரோதுட்டே ஆண்டவர் நேரடியாக பேசியிருக்கலாமே, அவனுடைய எண்ணத்தை மாற்றிருக்கலாமே. இதுக்கு சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது, அப்படி தானே? ஆனால் நல்லா பாருங்கள், யூத ஜனங்களுடைய எண்ணங்கள், எல்லா ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது தெரியுமா? பேதுரு என்ன செய்யணும்? கொலை செய்யணும். அப்போ ஆண்டவர் எப்படி போறாரு பாருங்க, தம்முடைய தூதன், அவர் சகலமும் நன்மைக்கு இதுவாக நீங்கள் நினைக்கலாம், சில அற்புதங்கள் இன்னும் நடக்கலைன்னு நினைக்கலாம், அதெல்லாம் ஆண்டவர் சித்தம் வச்சிருப்பாருங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன் இன்னும் தாமதமாக இருக்குன்னு நினைக்கலாம், ஆண்டவர் சித்தம் வச்சிருப்பாரு, ஒரு சித்தம் வச்சிருப்பாரு, அது நன்மைக்கு எதிரான காரியமாக இருக்கும். நீங்கள் புலம்பாதீங்க, கண்டிப்பாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். என்ன நடக்குது தெரியுமா? தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, அந்த தூதன் சிறைச்சாலைக்குள்ளே போகும்போது பேதுருவை கட்டி வைத்திருந்த சங்கிலியெல்லாம் தானாகவே விழுது. பாருங்கள், எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். பாருங்கள், யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்லாரு,
நான் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். கையில் இரும்பு சங்கிலினால விலங்கு போட்டிருக்கிறாங்க. தூதன் உள்ளே போனோன்னு அந்த சங்கிலி தானாகவே விழுது, கதவு தானாகவே திறக்குது. யோசித்து பாருங்க பார்க்கலாம். அதான் பைபிள் சொல்லுதுங்க, ஏசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தரான். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். அவன் பேதுருவை ஆண்டவர் அனுப்பின தூதன் என்னச்சான் தெரியுமா? பேதுருவை வெளியே கொண்டு வந்து அவன் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கே வழி நடத்துகிறான். யோசித்து பாருங்கள் பார்க்கலாம். ஒரு சேதம் வராதபடி அவன் எங்கே போகணுமோ அங்கே கொண்டு சேர்க்குறார். யோசித்து பாருங்கள் பார்க்க. இப்படி தாங்க ஆண்டவர் அற்புதம் செய்வார். அதனால தான் ஆண்டவர் சொல்லார், அவர் எல்லாவற்றையும் செய்வாராம், அவர் எல்லாவற்றையும் செய்வாராம். இந்த கண்பானவர்களே, இன்னும் நிறைய அற்புதங்களை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கலாம். கணக்கே கொள்ளாது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அவர் செய்த அற்புதங்கள் புக்கே கொள்ளாது என்று. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா, பைபிளில் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம், ஒரு காரியம் இருக்குங்க. ஒரு மனுஷன் 38 வருஷமாக வியாதியாக இருக்கிறான். ஆண்டவர் அவனை அறிந்து அவனை பார்த்து, நல்லா கேளுங்க, ஆண்டவருக்கு தெரியுங்க இந்த பூமியில் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கா, யாரெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கா. ஒரே இமைப்பொழுதில் பூமியில் இருக்க எல்லாருடைய உள்ளங்களையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இது யாரெல்லாம் நம்புறீங்க? உலகத்தில் 800 கோடி ஜனங்களுடைய உள்ளங்களையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். அவர் சொல்கிறார், இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுக்கு என்ன பலவீனம், உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் எதில் எந்த காரியத்தில் புலம்பிக் கொண்டிருக்கீங்க, இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு மனுஷன் 38 வருஷமாக வியாதியாக இருக்கிறான். அவன் அநேக வருஷமாக வியாதியாக இருக்கிறான்னு அறிந்து அவனை போய் ஆண்டவர் சந்திக்கிறாருங்க. அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? மனிதர்களை நம்பி 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 அவனுடைய வாழ்க்கையை போயிட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எருசலேமில் பெதஸ்தா என்ற ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் தண்ணி கிடக்குது. இதை எப்போதாவது ஒரு தேவதூதர் அந்த தண்ணீரை கலக்கும்போது யார் முதல்ல அதில் கால வைக்கிறாங்களோ, அவங்களுக்கு தண்ணியில் கால வைக்கிறாங்களோ அவங்களுக்கு சுகமடையும் என்று சொல்லி அன்றைக்கு இப்படி ஒரு ஜனங்களுக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கு. நல்லா கவனமாக கேளுங்க. இவன் 38 வருஷமாக இவன் படுக்கையில் இருக்கிறான், சுகமில்ல. ஆண்டவர் அதை அறிந்து அவனை தேடி போகிறாருங்க. இப்படி தான் ஏசப்பா தேடி வருவார். இன்றைக்கியோட உங்களை ஆண்டவர் தேடி வந்திருப்பார். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ எனக்கு யார் உதவி செய்வான்னு சொல்லி நினைக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அவர் எல்லாவற்றையும் உனக்கு செய்வாராம். அதே போல தான் அன்றைக்கு அவனை தேடி 38 வருஷமாக இருந்த ஒரு வியாதிசனை தேடி போகிறார். ஆண்டவர் கேட்குறாங்க, அவன்கிட்ட சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஏன்னா இவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா கிறிஸ்துவால் எல்லாம் செய்ய முடியும், கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் சொல்வார் தெரியுமா, இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய முடியுங்க. அதனால தான் அவர் கேட்குறாரு, எப்பா நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து தெரியாதுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி தெரியாது. இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு தெரியாது, நிறைய பெயர் கிறிஸ்தவங்களுக்கு தெரியாது, கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி தெரியாதுங்க. ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா கேட்குறாருங்க. அவன் சொல்கிறான், ஆண்டவரே தண்ணி கலக்கப்படும் போது என்னை கொண்டு விடுறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறாரு. ஆண்டவர் சொல்லார், நீ எழுந்திருப்பா, நான் சொல்கிறேன், நீ எழுந்துரு. என்னங்க நடந்துச்சு? எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. 38 வருஷமாக இருந்த ஒரு வியாதிசனுக்கு ஒரு இமைப்பொழுதில் விடுதலை. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். இப்படி தாங்க ஆண்டவர் அற்புதம் செய்வார். அண்ணாச்சி கொஞ்சம் கவனமாக கேளுங்க. செல்ஃபோனில் அதிகமாக நேரத்தை வேஸ்ட் பண்ணி உங்களுடைய ஜெப ஜீவியத்தை குறைச்சிடாதீங்க. அண்ணாச்சி கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும், நீங்கள் அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும், உங்களுடைய குறைகள்லாம் கர்த்தர் நிறைவாக்கணும். ஏசப்பா தாங்க எல்லாவற்றையும் செய்வார். இது யாரெல்லாம் நம்புறீங்க? நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. பாருங்கள், மனுஷன் நம்பி நம்பி அவனுக்கு பலவீனம் அதிகமாயிட்டு ஆண்டவர் ஒரு இமைப்பொழுதில் விடுதலை கொடுக்குறார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஆமென். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஏசப்பா தான் எல்லாவற்றையும் செய்வார். ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் தான் அற்புதம் செய்வார். அண்ணே, உங்களுக்கு ஏசப்பா தானே அற்புதம் செய்வார். டாக்டரில் முடியாது, அவர் தான் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நம்புங்க. உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கார் ஆண்டவர், உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கார். அவர் தான் உங்களுக்கு உதவி செய்வார். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே. எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். எல்லாரும் எழுதி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? ஆமென். ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார்.
அவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். என்ன கண்பானவர்களே, பயப்படாதீங்கம்மா, அண்ணாச்சி பயப்படாதீங்க. உங்களுடைய பலவீனத்தை கர்த்தர் நீக்கி போடுவார், உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார், உங்களுடைய கையின் பேசத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய தேவைகள்லாம் சந்திப்பார். எதை குறித்து கலங்காதீங்க. ஆமென். வீடு வாசல் இல்லாதவருக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிற ஆண்டவர் கண்டிப்பாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். குழம்பாதீங்க. எல்லாருக்கும் வீடு இருக்கு, குடியிருக்க, எனக்கு வீடு இல்லைன்னு சொல்லி குழம்பாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துவார். அவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலமும் படைத்தவர். இயேசு அற்புதம் செய்பவர், அகிலமும் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் ஹல்லேலூயா தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே இயேசப்பா, நன்மைகள் அளிப்பவர். இயேசு நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். அவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஆமென். எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். அப்பா, உடைய வார்த்தை கண்டு எங்களோடு பேசினீரப்பா, உமக்கு நன்றி. நாங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படும்படியாய் விசுவாசத்தோடு ஜெபித்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் எங்களோடு பேசினீர். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்லி பேசினீரப்பா. ஆமென் ஆண்டவரே, தொடர்ந்து நீர் அப்படியே எங்களை நடத்துகிறபடியால் உமக்கு நன்றி. உடைய நாமம் மைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுமே பிரஸ்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.